ஒரு சிலர் நான் ரசம் வச்சாவே என்ன வித்தியாசமா ரசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த தக்காளி புளி எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சு கொதிக்க விட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் தக்காளியை கரைச்சிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் உப்பு மஞ்சள் தூள் இதை போட்டு தக்காளியை கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சிருவேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சிட்டு அது கூட மிளகு ஜீரக நுணுக்கி போட்டு பச்சை மிளகாய் பூண்டு தட்டி போட்டுட்டு கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் இதை ஊத்திட்டு அப்படியே லைட்டா மொளன்னு வர கட்டி ஆஃப் பண்ணிடுவேன். நான் இப்படிதான் ரசம் வைப்பேன். இந்த ரசம் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒன்னா கரைச்சி வைக்கிறது எப்பயாவது அவசரத்துக்கு வைப்பேன். இந்த ரசத்திலே ஒரு 1/2 டம்ளர் திக்கா தேங்காய் பால் ஊத்திட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. புதன்கிழமை அன்று ரசம் வைத்து விட்டு முட்டை வறுவல் காடை 65 தான் போட்டிருந்தேன். அப்படி ஒரு சூப்பரா இருந்துச்சு. ரசத்துக்கு எப்பொழுதும் முட்டை தான் செய்வேன். அது ஒரு 5 முட்டை இருந்தது. அதை அப்படியே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து காடை 65 தான் பண்ணியிருந்தேன். காடை 65 காடையை நல்லா லெமன்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுட்டு அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த காடை 65க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை நான் காலையிலேயே வறுத்து வச்சுட்டு போகலை, ஏன்னா சூடா வறுத்துக்கலாம் அப்படின்னு நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். மதியம் வறுக்கும் போது சூப்பரா நல்லா உப்பு வரப்ப எல்லாம் ஏறி இருக்கும். அப்படி ஒரு டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரசம் சாதத்தை கலரிட்டு முட்டை வறுத்தேன் இல்லையா, அதை வச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஈவினிங் வந்தோடனே காடையை பொரிச்சு கொடுத்தாச்சு. கையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ அடுப்புல வச்சுட்டேன். பாத்திரம்லாம் விளக்கல, டீ எடுத்துட்டு கம்பெனிக்கு கிளம்பியாச்சு. கம்பெனிங்கிறீங்க என்னன்னு கேட்டீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நான் இட்லி மாவு கம்பெனி தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இட்லி மாவு கம்பெனி தான் வச்சிருக்கோம். ஓகே, பாய்.